ரேஷனல் சன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1999 ஜானி டெப், அதாவது நம்ம ஊர் ஹாலிவுட் ரசிகர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் மூவி சீரீஸில் கேப்டன் ஜாக் ஸ்பேரோவை நடித்தார். அவர் தான் ஜானி டெப். அவர் நடித்து ரிலீஸ் ஆன ஸ்லீப்பி ஹாலோ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாலோ படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 1799 நடக்குது. நியூயார்க் சிட்டியில் நம்ம ஹீரோ ஒரு கடமை தவறாத கண்ணியமான காவல் அதிகாரியாக இருக்காரு. மற்ற போலீஸ்காரங்க மாதிரி போலீஸ் புரூட்டாலிட்டி, கொடூரமான தண்டனைகள் இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இப்போ கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சை யூஸ் பண்ணுவார். ஸோ இதனாலேயே சுற்றி இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஜட்ஜஸ்க்கெல்லாம் இவரை பிடிக்காது. அதில் காண்டான ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணுவார், இவரை ஸ்லீப்பி ஹாலோ அப்படிங்கிற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார். ஸோ அந்த ஊரில் கடந்த 2 வாரத்தில் 3 கொலை நடந்திருக்கு. உங்களோட சயின்டிஃபிக் அப்ரோச் யூஸ் பண்ணி நீங்கள் போய் அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜ் நம்ம ஹீரோவை ஸ்லீப்பி ஹாலோ அப்படிங்கிற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார். ஸோ நியூயார்க்லேருந்து குதிரையை கிளப்பிட்டு நம்ம ஹீரோ ஸ்லீப்பி ஹாலோக்கு போகிறாரு. நம்ம பழைய தமிழ் படங்களில் கிராமத்தில் எப்படி ஒரு ஜமீன்தார், கோயில் பூசாரி, இந்த மாதிரி ஊரில் 4-5 பெரிய மனுஷங்க இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஊர்லேயும் சில பெரிய மனுஷங்க இருக்காங்க. ஊரோட மேஜிஸ்ட்ரேட்டு, அந்த ஊரோட பணக்காரர், சர்ச் பாதிரியார், லைப்ரரியன், இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இவருக்கு ஒரு ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கடைசி 2 வாரத்தில் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்பா பசங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜமீன் குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ பேரலாம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விதவை பெண், ஒரு விடோ ஒருத்தர் இறந்துருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே கொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையில் வர ஒரு தலையில்லாத மனுஷன் தான் இவங்களை கொன்னான். கொன்னுட்டு அவரோட தலையை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. விட்டலாச்சாரிய பட கதையெல்லாம் அடிச்சு விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ப மாட்டாரு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொல்லப்பட்ட அப்பா பையன் கிட்ட வேலை பார்த்த ஒருத்தரும் அந்த குதிரையில வர மனுஷன் கொன்னுடுவான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஊர் ஜமீன்தாரோட பொண்ணை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குவாரு. அப்போ அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுல ஒரு சூனியக்காரியை மீட் பண்ணுவாரு. ஸோ அவ தான் அந்த தலையில்லாத மனுஷனோட பேக் ஸ்டோரியை சொல்லுவா. அதாவது அமெரிக்காவில் சிவில் வார் நடக்கிற டைம்ல அவன் ஒரு ஜெர்மன் சோல்ஜரா அந்த இடத்துக்கு வருவான். ஸோ அவன் கட்டுக்கிடாமல் நிறைய பேரை கொண்டுட்டு இருப்பான் அந்த போர்ல. ஸோ அப்போ எப்படி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அவனை பிடிச்சி அவன் தலையை வெட்டி கொன்னுடுவாங்க. தலையை வெட்டி கொன்று அந்த ஊர் பக்கத்துலேயே அவனையும் புதைச்சிடுறாங்க. அப்படியே இந்த கதையை கேட்டுட்டு ஹீரோ போகும்போது அவர் ஒரு மரத்தை ஒன்று பார்க்குறாரு. அந்த மரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் போர் வீரனை புதைச்ச இடத்துல இருக்குது. அந்த மரத்தை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தமாக வருது. ஸோ அந்த ஜெர்மன் போர் வீரனோட சமாதியை தோண்டும் போது தான் ஹீரோ நோட் பண்ணுறாரு. அவனோட எலும்பு கூட அப்படியே இருக்கு, பட் அவனோட மண்டவோட காணாமல் போயிடுது. யாரோ இந்த சமாதியை தோண்டி இந்த மண்டோட மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பழைய தமிழ் படத்துல எல்லாம் ஊர்ல பிரசவம் பார்க்கறதுக்குன்னே ஒரு வைத்தியக்கார கிளவி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிட்வைஃப் அந்த ஊர்ல இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியே அந்த தலையில்லாத மனுஷன் கொலை பண்றான். ஸோ அப்போ கொலை பண்ணும்போது தான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அவன் ரேண்டமா யாரையும் கொலை பண்றது இல்லை, குறிப்பிட்ட அவனோட டார்கெட் யாருன்னு அவன் நல்லா தெரிஞ்சுதான் கொலை பண்றான். மற்ற யாரையும் அவன் ஹார்ம் பண்றது இல்லைன்னு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஹீரோ என்ன கன்க்ளூஷனுக்கு வரானா, இந்த ஊர்ல இருக்க யாரோ தான் அவங்க சுயலாபத்துக்காக அவனோட மண்ட ஓட்டை எடுத்து வச்சுட்டு அவனை ஏவி விட்டு அவனுக்கு வேண்டாம் வந்தனெல்லாம் கொலை பண்றாங்க அப்படின்னு அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. அண்ட் அதை தொடர்ந்து நடக்கிற கொலைகளும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களும் ஒவ்வொன்றா சாவுறாங்க. அண்ட் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த எல்லா கொலையுமே நடக்குது. ஸோ இந்த தலையெல்லாம் மனுஷனை ஏவி விட்டு இந்த கொலையெல்லாம் பண்றது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா என்னங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்துல ஒரு பர்டிகுலர் மேட்டர் ஆட்டாய் போட்டு ஒரு தமிழ் சீரியல்ல உள்ள விட்டுருப்பாங்க. அந்த சீரியல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேஷனல் சன். டாடா, பை பை.